குருக்கள் மடம் புனித பிரான்சிஸ் அசிசி பங்கைச் சேர்ந்தவர். இவர் தனது ஆரம்ப கல்வியை குருக்கள் மடத்திலும் உயர்கல்வியை கண்ணாமனை புனித ஜோசப் கல்லூரியிலும் முடித்து அதன் பின் 2008 தனது தேவ அழைத்தலை உணர்ந்தவராய் ஆண்டவரின் அழைப்பை ஏற்று புனித சூசையப்பர் சிறிய குருமடத்தில் இணைந்து கொண்டார். அதன் பின் 2010 தொடக்கம் 2011 ஆண்டு வரை களுத்துறை தகம்சவன குருமடத்தில் ஆரம்ப மெய்யியல் கல்வியையும் 2011 ஆண்டு தொடக்கம் 2013 ஆண்டு வரை யாழ்ப்பாணம் கொழும்புத்துறை புனித பிரான்சிஸ் சேவியர் குருமடத்தில் மெய்யியல் கல்வியையும் 2012 தொடக்கம் 2020 ஆண்டு வரை நெதர்லாந்தில் இறையியல் கல்வியையும் பூர்த்தி செய்து 31/10/2020 துணையாயர் அதிவணக்கத்துக்குரிய எஸ்ராட் த யோங் ஆண்டகை அவர்களால் தியாகோனாக நெதர்லாந்தில் திருநிலைப்படுத்தப்பட்டார். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். இறைவனால் தேர்ந்து கொள்ளப்பட்டு இதோ வருகிறேன் உன் பணி தொடர என்று உறுதிமொழி கூறி பணிக்குருத்துவத்திற்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்து குருத்துவம் எனும் அருட்சாதனத்தால் திருநிலைப்படுத்தப்பட இருக்கும் எம் அருட்சகோதரர் நிக்லஸ் பேதுரு அவர்களை வாழ்த்துகிறோம், ஆசி கூறுகிறோம். குருத்துவ வாழ்வு இலகுவானதல்ல. பல்வேறு மேடு பள்ளங்களையும் மலை குன்றுகளையும் சமதரை பள்ளத்தாக்குகளையும் கடக்க வேண்டிய வாழ்வு. பிடுங்கவும் தகர்க்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நடவும் உன்னை பொறுப்பாளனாக ஏற்படுத்திய இறைவன் அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று உறுதிமொழி கூறுகிறார். இயேசு கிறிஸ்து இறைமகனாய் இருந்தும் தன்னை தாழ்த்தி அடிமையின் கோலம் கொண்டார். எனவே ஒவ்வொரு குருவும் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டானார். குருத்துவத்தின் வாக்குறுதிகளான ஏழ்மை, கற்பு, கீழ்ப்படிதல் எனும் நிலைகளுக்கு உதாரணமானார். அவ்வாக்குறுதிகளின்படி வாழ்வது அவரால் தேர்ந்து கொள்ளப்பட்ட பணியாளர்களின் கடமை. ஏனெனில் நாம் அவரை தேர்ந்தெடுக்கவில்லை, அவர்தான் நம்மை தேர்ந்துள்ளார். அவரால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் அத்தகுதியை இறுதி வரை காத்து அவரின் அன்பில் நிலைத்திருக்க வேண்டும். வையகத்தோரிடம் எம்மையை பகிர்ந்திட அனைவருக்குமாக அனைவரோடும் அனைவரிலும் அனைவருமாகுதலே பற்றற்ற வாழ்வு. எனவே அன்பே வடிவான கடவுளை அன்பு செய்வதுடன் பிறநல பணிகளில் ஆர்வமுடன் ஈடுபட்டு இறையாட்சியின் விழுமியங்களை கடைபிடித்து தன் வாழ்வால் வழிகாட்டுவது திருநிலைப்படுத்தப்பட்டவர்களின் கடமை. எனவே இப்பாரிய பணியை மனம் வந்து ஏற்கும் தியாகோன் நிக்லஸ் பேதுரு அவர்களுக்கு இறைவன் ஆன்ம சரீர நலன்களையும் நிறைவான தூய ஆவியின் குடைகளையும் கனிகளையும் பொழிந்து வழிநடத்திடவும் அவரது பெற்றோர் சகோதர சகோதரிகளை அவர்களின் குடும்பங்களையும் இறைவன் காத்திடவும் எமது மறை மாவட்டத்தில் தேவ அழைத்தல் பெருகவும் வரவேண்டி பலியில் இணைவோம். බෞද්ධ පරිසරයක ගමේ එකම කතෝලික පවුලේ දෙමව්පියන් දාව 1989 මාර්තු මාස 6 වන දින පවුලේ බාලයා ලෙස මෙලව එළිය දුටු ඩොක්ටර් කේ.ඩී. රනිත් හැමිලස් දරුවා බෑරන් මහා විද්‍යාලයේ මූලික අධ්‍යාපනය ලබා
සාමාන්‍ය පෙළ සඳහා අම්පාර උරුණ මහා විද්‍යාලයට ඇතුළත් විය. දේව ආරාධනය විහිස නමමින් 2006 වසරේ මහනුවර ශාන්ත ජෝසප් කන්ද දේශකත්වයට ඇතුළත් වූ එතුමා එහි පුහුණු කාලය අවසන් කොට ඉදිරි පුහුණුව සඳහා 2010 වසරේදී කළුතර දහම් සෙවන දෙව්සක්වලට ඇතුළත් විය. අනතුරුව සහෝදරතුමෙක් ලෙස දර්ශනවාදයෙන් හැදෑරීම සඳහා යාමනය සාන්ත ෆ්‍රැන්සිස් සේවියර් දෙව්සක්වලට ඇතුළත් වූ එතුමා දේව ධර්මය හැදෑරීම සඳහා 2014 නෙදර්ලන්තයේ බලාපොරොත්තු විය. එහිදී තම අධ්‍යාපනය සහ පූජක පුහුණුව සාර්ථකව අවසන් කොට 2020 ඔක්තෝබර් මාස 31 වන දින නෙදර්ලන්තයේ රෝඩ්මෝන් රජුගේ පදවියෙන් ආසන දෙව්මැදුරේදී තේවාචාර්ය ගණන් ලැබූ එතුමා හට අද දින මඩකලපුව පදවියේ ප්‍රථම සිංහල පදවි පූජක වශයෙන් පූජක සේවා වරම්දානය කිරීමට නියමිතය. දෙවියන් වහන්සේ විසින් හැදවනු ලැබූ මෙන්න මා මෙහිය යනුවෙන් පොරොන්දු වී දෙවියන් වහන්සේගේ විදි උයනේ සේවයට තම ජීවිතය මුළුමනින්ම කැප කර රනිල් කැමිලස් ගරු තේවාචාර්යතුමා පූජාත්වරේ නැමැති ප්‍රසාද විධානය තුළින් ආලේප කිරීමේ මෙම කුමකට ගෞරවයෙන් යුතුව පිළිගන්නා අතර ඔහුට දේව ආශිර්වාදය පතන්නෙමු. මෞපිසිරි පිළිසිඳ ගැනීමටත් පෙර දිවසිවර ජෙරමායා ඇතුළු දෙවියන් වහන්සේ තම දේව වචනය ප්‍රකාශ කරන්නට අභියෝගයෙන් තෝරාගත් සේක. දිවසිවර ජෙරමායා තමාට ලැබුණු අභියෝග සියල්ල ජයගෙන දේව කාර්යය ඉටු කිරීමට සූදානම් විය. පූජක ජීවිතයේ වර්තී ලේසි පහසු කාර්යභාරයක් නොවේ. සියලු මිටියාවත් හදුගෙන් දිල්දුර්ග තනිකරාගේ සහ රළු සුමුදු පංචායතන උදුරන්නට හා කඩා දමන්නට නැති කරන්නට හා හෙලා දමන්නට ගොඩනගන්නට හා සිටවන්නට ඔබට අත්කින් දරන්නේ ලෙස තෝරාපත් කරගත් දෙවියන් වහන්සේ කියනවන්න මා ඔබ සම්ප සිටිවි යන්නේ පොරොන්දු. ජේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ දෙවියන් වහන්සේගේ පුත්‍රයාණන් වූද දාසියෙකුමින් අම්පියාණන් වහන්සේට කීපු දුහ. උන්වහන්සේගේ ජීවිතය තුළින් පූජකවරයෙකු කෙසේ ජීවත් විය යුතුද යන්න අපහට පෙන්වා දුන් අතර පූජක ජීවිතයේ දිලිදුකම, නිර්මලකම හා කීකරුකම යන පොරොන්දුවලට උදාහරණයක් වූ සේක. මෙම පොරොන්දු ගුණාංගයන් පරිපූර්ණ වී ජීවත් වීම උන්වහන්සේගේ විදුලියේ සේවය කරන සැනකේ කාර්යභාරයයි. මක්නිසාද අපි උන්වහන්සේව තෝරා ගත්තේ නැත. උන්වහන්සේ අපව තෝරාගත් සේක. උන්වහන්සේ විසින් තෝරාගත් අය උන්වහන්සේගේ පොරොන්දුව ආරක්ෂා කරමින් උන්වහන්සේගේ ආදරය තුළින් ජීවත් විය යුතුය. සියලු දෙනා සමග තම ජීවිතය බෙදා ගන්නට සියලු දෙනාට සියලු දෙනා සමග සියලු දෙනා පුර සමතල සවමත වන්නට අභිෂේක ලබන්නා වූ හැදවීම. ඒ නිසා ආදරයෙන් පිරි දෙවිඳුන්ට ආදරය කරන්නට පරිත්‍යාගශීලී ජීවිතය තුළ යොසුළු වන්නට දේව රාජ්‍යයේ වටිනාකම් තුළ පරිපූර්ණ වන්නට තම ජීවිතය තුළින් මඟ පෙන්වන්නට ආලේපනය ලැබූ අයගේ කාර්යභාරයයි. ඒ නිසා මෙම බෑම කාර්යභාරය මුස්ලිම් බාරගෙන තේවාචාර්ය රනිල් කැමිලස් යන අය හට ආත්මික හා ශාරීරික වශයෙන් දෙවියන් වහන්සේගේ ආශිර්වාදයෙන් පරිපූර්ණ වී ශුද්ධාත්ම දීර්ඝායුගෙන් හා ඵලයන්ගෙන් පෝෂණය වී දෙවියන් වහන්සේගේ මඟ පෙන්වීම ලැබෙන පිණිසට ඔහුගේ දෙමාපියන්ද සහෝදර සහෝදරියන්ද ඔවුන්ගේ පවුල්වලට දේව ආශිර්වාදය ලැබෙන පිණිසට අප පදවිය තුළ විශේෂාකාරයෙන් අප විසින් තුළ දේව හැදවීම පරිදන්න පිණිසට දෙවියන් වහන්සේගේ ආයතනය මෙම දිව්‍ය යාගයට පැතිසිටින් සහභාගී වෙමු. යානන්ගේද පුත්‍රයන්ගේද ශුද්ධාත්මයන්ගේද නාමයෙන් ආමේන්. අප ස්වාමීන් වන යේසු ක්‍රිස්තුස් වහන්සේගේ වර ප්‍රසාදය දෙවියන්ගේ ප්‍රේමය ශුද්ධාත්මයන්ගේ සහභාගීන් ඔබ සියල්ලන් පවතිවා. வாங்க சகோதரர்களே, இன்று நாங்கள் எமது மறை மாவட்டத்தைச் சேர்ந்த இந்த சகோதரர்களுக்கு
பொருட்பட்டம் என்ற நிகழ்வை அருட்சாதனத்தை கொடுக்க ஆயத்தமாயிருக்கின்றோம். எனவே அவருடைய இறைவன் நிறைவாக ஆசிர்வதித்து அவர்கள் வாழ்விலே இறுதிவரை பிரமாணிக்கமாயிருக்க அவர்களுக்காக மன்றாடுவோம். இந்த திருப்பலியிலே கலந்து கொள்ள நாம் பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றி மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்லவரிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என்றும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியானது நன்மையாயும் வாழ்த்துகிறவரை சகோதர சகோதரிகளை நம்பிக்கையாய் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு கலைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமையுண்டாகுக. உலகினிலே நல்நடத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. சொர்க்கத்தின் தேவனை ஆராதிக்கின்றோம். அகிலத்தின் தந்தையை ஆராதிக்கின்றோம். சொர்க்கத்தின் தேவனை ஆராதிக்கின்றோம். அகிலத்தின் தந்தையை ஆராதிக்கின்றோம். எல்லாம் வல்லவரை ஆராதிக்கின்றோம். என்றென்றும் அவர் மகனை ஆராதிக்கின்றோம். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகிலே நடந்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. விண்ணக புகழ்களை புகழுகின்றோம். மன்னக மீட்பரை புகழுகின்றோம். விண்ணக புகழ்களை புகழுகின்றோம். மன்னக மீட்பரை புகழுகின்றோம். நீதியின் தேவனை புகழுகின்றோம். மன்னாதி மன்னனை புகழுகின்றோம். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்நடத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. தந்தையின் மகனை போற்றுகின்றோம். அவியின் ஆற்றலை போற்றுகின்றோம். தந்தையின் மகனை போற்றுகின்றோம். அவியின் ஆற்றலை போற்றுகின்றோம். அன்பின் தேவனை போற்றுகின்றோம். திருச்சபை காவலரை போற்றுகின்றோம். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்நடத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. ஆமென். ஆமென். अभियाज्ञाकरं देवी स्वामिनी अभगीत पुत्र्यानं सदातन पुरित्यानं तत्फल उपवास से अभगी सेवे
जीवदायक अभिलाष भारत परवन मेंद उपदुरागत नियोगे दासेट तमन केपबु सेवी विश्वास बंद मी करट वरंदन मेनम मी कीते अब आशुद्धात्म्यानं समंग एकमद वियंड सात में रजकन नावद रजकन करनावद अबगे पुत्र्यानंदा अबगे स्वामी गवन येसुस क्रिस्तु नाम से उदय सामलवेवा ஆமென். முதல் வாசகம் இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். எனக்கு அருளப்பட்ட ஆண்டவரின் வாக்கு. தாயின் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்னே அறிந்திருந்தேன். நீ பிறக்கும் முன்னே உன்னை திருநிலைப்படுத்தினேன். மக்களினங்களுக்கு இறைவாக்கினராக உன்னை ஏற்படுத்தினேன். நான் என் தலைவராகிய ஆண்டவரே, எனக்கு பேசத் தெரியாதே, சிறு பிள்ளை தானே என்றேன். ஆண்டவர் என்னிடம் கூறியது, சிறு பிள்ளை நான் என்று சொல்லாதே. யாரிடமெல்லாம் உன்னை அனுப்புகின்றேனோ அவர்களிடம் செல். எவற்றையெல்லாம் சொல்ல கட்டளை இடுகின்றேனோ அவற்றை சொல். அவர்கள் முன் அஞ்சாதே, ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கின்றேன் என்கின்றார் ஆண்டவர். ஆண்டவர் தாம் கையை நோக்கி என் வாயை தொட்டு என்னிடம் கூறியது, இதோ பார், என் சொற்களை உன் வாயில் வைத்துள்ளேன். விடுங்கவும், தகர்க்கவும், அழிக்கவும், கவிழ்க்கவும், கட்டவும், நடவும் நான் இன்று நான் உன்னை மக்களினங்கள் மேலும் அரசுகள் மேலும் பொறுப்பாளனாக ஏற்படுத்தியுள்ளேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. මේ සේවය දේව වරප්‍රසාදයෙන් අපිට පහළ ඇති බැවින් අප ධෛර්යයෙන් නොවෙමු. අධෛර්ය වෙන්න නොවෙමු. ලැජ්ජා සහිත රහසිගත ක්‍රියා අපි අත්හරිමු. කපටිකමින් අපි ජීවත් නොවෙමු. දැන් වහන්සේගේ වචනය වෙනස් නොකර අපි සත්‍ය එල්දලා කරමු. එසේ කරමින් දැන් වහන්සේගේ සියලු මනුෂ්‍යයන්ගේ හෘද සාක්ෂියට අපි අපම දෙකවදාලු කරගනිමු. මන්ද අපි ගැන ක්‍රිස්තුන් වහන්සේ ස්වාමීන් වහන්සේ ජේසුස් වහන්සේ උදෙසා අප ඔබගේ දාසයන් බව ප්‍රකාශ කරනු අන්ධකාරයේ ආලෝකයේ නික්ම ඒවායි වදාළ එම දෙවියන් වහන්සේම ක්‍රිස්තුන් වහන්සේගේ මුහුණෙහි දෙවියන් වහන්සේගේ තේජස දැන ගැනීම නැමැති ආලෝකය අපගේ සිත් තුළ බැබලෙවුසේක. එහෙත් මේ අති ශ්‍රේෂ්ඨ බලය අපගේ නොව දැන් වහන්සේගෙන් බව දන්වනු පිණිස අප මේ වස්තුව රැස් කර තබූ මැටි බඳුන් හා සමානයි. දේ වාක්‍යය The Lord be with you. And with your spirit. A reading from the Holy Gospel according to St. John. Glory to you, O Lord.
chapter 15, verses 9 to 17. As the Father has loved me, so I have loved you. Abide in my love. If you keep my commandments, you will abide in my love, just as I have kept my Father's commandments and abide in his love. I have said these things to you, so that my joy may be in you, and that your joy may be complete. This is my commandment, that you love one another as I have loved you. No one has greater love than this, to lay down one's life for one's friends. You are my friends, if you do what I command you. I don't call you servants any longer, because the servant does not know what the master is doing. But I have called you friends, because I have made known to you everything that I have heard from my Father. You did not choose me, but I chose you, and I appointed you to go and bear fruit that will last, so that the Father will give you whatever you ask him in my name. I am giving you his commands, so that you may love one another. This is the gospel of the Lord. தாயின் கருவில் உருவாக்கும் முன்பே இவரை தேர்ந்தெடுத்த இறைவன் என்று பெயர் சொல்லி தம் பணிக்கனை இவரை அழைக்கும் அற்புத வேளை இது. பெற்றோரும் தம் ஆசிரை வழங்கி ஆண்டவருக்கு தம் மகனை அர்ப்பணமாக்கி அன்போடு வழி அனுப்புகின்றனர். சவால்கள் நிறைந்த உலகில் இயேசு ஆண்டவரின் தியாக வழி நின்று அவர் பணியாற்ற முன்வரும் அச்சகோதரின் தகவல்கள் தொடர்பாக ஆயர் அவர்கள் திருக்கூட்டத்தின் முன்னிலையில் விசாரிப்பார். இவரது தகமையினையும் நற்சான்றினையும் எடுத்துச் சொல்லி இவரை அருள்பொழிவு செய்யுமாறு மட்டக்களப்பு மறைமாநில குரு முதல்வர் ஆயருக்கு விதத்துரைப்பார். පූජාත්මක ප්‍රධාන පිළිවෙත ආරම්භ වේ. පූජකවරයා සභා තෝරාගත් සේවාචාරතුමාගේ සුදුසුකම් පරීක්ෂා කිරීම දැන් සිදු කරන ලබයි. கிறிஸ்தவ மக்களை கேட்டறிந்ததிலிருந்தும் இவர்களுக்கு பயிற்சி அளித்தவர்களின் பரிந்துரைகளிலிருந்தும் இவர்களுடைய தகுதி விளங்குகின்றது என சான்று பகர்கிறேன். நம் இறைவனும் முற்பெருமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் துணையில் நம்பிக்கை வைத்து நம் சகோதரர் நிக்கோலஸ் இவரை குறித்த நிலைக்கு சேர்ந்து கொள்கிறோம். ඔබ සුදුසෙකු බව ඔබ දන්නේද? කිතුරු ජනතාවේ විමසු පසුවද පූජක පූර්ණව වාරවම වගකිව යුතු අනුමැතිය අනුවද
මේ අප සොයුරා ඊට සුදුසෙකු ලෙස පෙනී ගිය බව මම සාක්ෂි දෙමි. David Swamin වහන්සේගේ සහ අප එළමින් පරමාණන් වහන්සේ මත යේසුස් ක්‍රිස්තුන් වහන්සේගේ වින්තාරාලය මත සැබවින්ම මේ අප සොයුරා පූජක දුරේ ඇති පරිශුද්ධ වූ වගකීම සඳහා තෝරා ගනිමු. දෙවියන් වහන්සේට ස්තෝත්‍ර වේවා. இப்பொழுது திரு அவை தாயின் திருவுரை இடம்பெறும் ஆயிரம் திருவுரையில் குருத்துவத்தின் கடமை பணிகள் தன்மைகள் பண்புகள் பற்றி விவரித்து குன்றா மகிழ்வுடனும் உண்மை அன்புடனும் குருத்துவ பணி செய்ய கிறிஸ்துவை முன்னுதாரணமாக கொள்ளுமாறு அறிவுறுத்துகிறார். நற்செய்தி எடுத்துரைப்பது, இறைமக்களை பராமரிப்பது, அவர்களை தூய்மைப்படுத்துவது, சிறப்பாக ஆண்டவன் பலியை ஒப்புக் கொடுப்பது ஆகிய கிறிஸ்துவின் முப்பணிகளை நிறைவேற்றுவது குருப்பட்டம் பெறுபவரின் கடமை என்பதை ஆயர் தம் அருளுரையில் தெளிவாக எடுத்துரைப்பார். හිමිපාණන් පූජකතුරිය සඳහා සූදානම්ව සිටින ගරු සහෝදර කුමන්ද රැස්ව සිටින සැදැහැවතුන්ට අමතා දේව වචනය මත පදනම්ව තමන් වහන්සේගේ දේශනාව පවත්වති. We are glad, we are happy that two of our young men, one from Kurukal Madam, the other one from Amphara, they are selected to be ordained to the priesthood. First of all, we must accept and acknowledge we are called by God. Our call comes from God. He is in charge of everything. Also, we find from the Bible, God calls whomever He wishes, whether they are weak or whether they are strong. He chooses the weak and makes them strong, like prophets, apostles. They were unqualified people, but God makes them qualified. He chooses the unworthy and makes them worthy. He does not revoke the call and grace whom He has given, what He has given. He is always faithful and merciful. We too should be faithful and merciful. He calls everyone to become holy because He is holy. Whoever is called to become servant, he must be ready to wash the feet of others. He himself showed the example, Jesus Christ, when He washed the feet of the apostles. We must offer ourselves in the hands of God as a piece of clay and let Him form us as He likes, His beloved priest. We must become men of prayer before becoming men of knowledge. We must become disciples of Jesus. More than the other relationship, more than life, Jesus is great. Carrying the cross is life. They must be men of vision and mission and act according to the plan of God, trying to see the plan of God in their day-to-day life. Ready to leave away all his possessions. Priest does not see the difference between gold and sand. Both are same. He does not show partiality, whether they are Jews or Gentiles, whether they are Tamil or Sinhala, whatever it may be, no partiality. Considering the unimportant and laying importance to the vice versa. Ready to go anywhere the bishop tells him to go. God has forsaken place also, he must be ready to go. He accepts everything, everyone with his talents and gift. God has created deserts with oil underneath. We find the young man in the Gospel, Mark chapter 10, verses 17 to 28. Very interesting story. He comes to Jesus and asks, Master, I want to follow you. I want to become your disciple. But Jesus tested him whether he has the right vision and mission. Because the rich young man
possess lot of things. He is worried about what he should do and not what he should be. Discipleship is not doing but being. The difference between profession and vocation. Vocation is to be with Jesus. Jesus invited his disciples to be with him and to be sent as messengers. In the formation of religious and priests, more time is given them to form to what they should be do for Christ than what they should be with Christ. The rich young man, eternal life was possession, his properties. He wants to make it his own. When Jesus telling the young man that his discipleship is to force everyone to renounce everything. If you want to be my follower, disciple, you renounce everything. The young man was not ready to accept the spirituality of poverty. Thus he returned home with sadness. Spirituality is not a complementary virtue. Spirituality and life of prayer, formation to priesthood and religious life are not basic qualities. Spirituality is not an added virtue. It is basic to everything and anything and everyone. The most fundamental of spirituality. Even if a seminarian or a religious stands first in studies, sports, ITI, or any other high things in life, if the basic thirst for God should be there in a seminary, the person who is searching for truth. The rich young man finds out the true nature of his spirituality in his dialogue with Jesus. He finds out the truth, who he really is. We will never be all we can until we come to terms with who we are. The rich young man found out that he is really poor. Even though he possesses everything, but spiritually he is very poor. He could really buy a lot of things in his life, but his soul's desire of eternal life, he realizes that he is miserable because he doesn't possess anything, even though he claims that he possesses. Jesus touches the root of his spirituality. Discipleship is not just about fulfilling regulation. Whatever a rich man thought about Jesus, Jesus is a good shepherd who has lost himself for others. Jesus, the physician, the doctor, he suggests three things for the rich man. He said, first thing, give away. Jesus telling the young man to free himself from the slavery of wealth. Jesus gave him the opportunity to liberate himself from life of worshipping the false gods of wealth. Second medicine, he says, carry the cross. You must be able to carry my cross, your cross. Real disciple is not, discipleship is not, is that the disciple unites himself with death of Christ and really into selfishness. Because when baptism, we are dying with Christ and we are resurrected with Christ. And that should go on till the end of our life. We should be becoming as Christ also. The third medicine, he said, follow me. This is the central point of the story. Young man must put off everything in his life and call to follow Jesus immediately. He is called to surrender his way to Jesus. That's why, my dear friends, today God is calling these two. He has called them when they were young, when they were small. But every day they had to purify themselves, trying to find out what is this calling mean, what is to be with Christ, to be in Christ daily. He chooses darkness instead of light. They have chosen, the rich young man has chosen darkness instead of light. Whereas these people, these young men, they have chosen the light instead of darkness. And the rich man chose the defeat instead of victory. He wished the wealth instead of God. He did not realize that he is caught up in prison of wealth. All the wealth that he possessed in his prison gods. Therefore, today let us pray for the parents of these two young men. They have offered themselves to the church, to the diocese, and
they will be serving us all throughout their life. They take the vow of obedience and poverty and chastity. Therefore, let us enter into the Eucharist and pray for them so that they may be united with Christ forever. பயணத்திலே தடம் பதிக்கும் முறைப்பணியாளர்கள் சம்மதத்தினதையும் வாக்குறுதியினையும் ஆயர் அவர்கள் கேட்டு அறிந்து கொள்கிறார். குறிப்பிட்ட பெற இருக்கும் அருட்சகோதரர் தலைமை பொறுப்பை ஏற்று வழிநடத்தி வரும் மறைமாவட்ட ஆயருக்கும் அவரை தொடரும் ஆயர்களுக்கும் கீழ்ப்படிவுள்ளவராக இறைப்பணி செய்யவும் வாக்குறுதி அளிக்கிறார். இன்று தொடங்கும் இப்பேருள் இறுதி வரைக்கும் தொடர ஆயர் அவர்கள் இறை அவர்களை இறந்து ஆசீர் அளிக்கின்றார். මීළඟට තෝරාගත් පූජකතුරු අපේක්ෂකයන්ගේ කැමැත්ත හා අධිෂ්ඨානයද පරීක්ෂා කරන අතර ඉන් අනතුරුව අපේක්ෂකයෝ කීකරුකමින් පොරොන්දු දෙති. पूजक दूरेतुलन शुद्धात्म्यानन वांसेगी पीतालयन अदगुरु दूरे योग्य सहक्रियावकु लेस स्वामी वांसेगी बैठनूरल घोषणीय किरीमी मेवर इटु करमिन ඔබගේ අධිස්ථානයේද ශ්‍රී සුබරාංශිය දේශනා කිරීමෙන් කතෝලික ධර්මයේ සඳහා දීමෙන් නම්බාමින් දය සහ ප්‍රකාශ කිරීමෙන්ට ශ්‍රී සහයෙන් ශ්‍රී වචනයෙන් දේවාවේදී නියදීම ඔබගේ අධිස්ථානයේද शुद्धो सभावे संप्रदाय एको गौरव देव्यनवान से मायमे सदाद देव जनतावेन शुद्ध वंदे सदाद क्रिस्तनवान से की अभिरस वे सिंह दिव्य पूजा याज्ञ अभिरस सह समंगी संदानेद देव प्रसाद निदाने विश्वासवंदव गौरव संप्रदाय सिद्धकिरीम ඔබගේ අධිස්ථානයේද කර්තවරු පිණිස දේව ජනතාව ඔබ වෙත පවරාදන ලද සැබීම ඔවුන් වන දෙවියන් වහන්සේගේ දයානුකම්පාවක් ගැලවීම සඳහා අප සමග එකව වී අයදිමින් නොකඩවා යෙදීමේ विधानीय विधिम ඔබගේ අධිස්ථානයේද අප වෙනුවෙන් පියාණන් වහන්සේට ශ්‍රී සුදු යාගයෙන් තමන් වහන්සේ පුද කළ උත්තම පූජකයන් වන ක්‍රිස්තුන් වහන්සේ හා වඩා සමීපව සැම ඔබ වහන්සේට සත සියලු දෙනාගේ එළිම උදෙසා ඔවුන් වහන්සේ හා තමන් දෙවියන් වහන්සේට ඔබගේ අධිස්ථානයේද එසේ දේව පීඨාධාරයෙන් එසේ කිරීමට අධිෂ්ඨාන කරමු. මාහට මගේ පසුව මෙම දූරයට පත්වන අනුප්‍රාදික ඉවිල්වරන්නටද ගෞරවය හා කීකරුද දැක්වන්නේ ඔබ පොරොන්දු වන්නේද? මම පොරොන්දු වන්නේ. දෙවියන් වහන්සේ ඔබ තුළ ආරම්භ කළ යාපත් කාර්යය ඔවුන් වහන්සේට பூர்ணத்வேத பமுன்வனசிப்பா. அன்புமிக்க மக்களே, நீ குருத்துவம் நிலைக்கு வைத்த பெருமுன் அப்பொறுப்பை ஏற்றுக்கொள்ள தீர்மானித்திருக்கிறீர்கள். இந்த திருக்கூடத்தின் முன் எடுத்துரைக்க வேண்டும். எனவே நீர் குருத்துவத்தின் இரண்டாம் நிலைக்குரிய பணியை ஏற்று ஆண்டவருடைய மந்தையை மீட்பதில் ஆயருக்கு மியான் துணைவராய் தூய் ஆவியின் தூண்டுதலுக்கு இணங்கி அடியராக இழைக்க விரும்புகிறார். இறைவனின் மகிமைக்காகவும் கிறிஸ்தவ மக்களை புனிதப்படுத்தவும் கிறிஸ்து ஏற்படுத்திய சிறப்பு உற்சாகங்களை திருச்சபையின் மரபு முறைக்கேற்ப பக்தியுடன் பிரமாணிக்கமாய் நிறைவேற்ற விரும்புகிறார். நற்செய்தியை போதிப்பதிலும் கத்தோலிக்க விசுவாசத்தை விளக்குவதிலும் திருவார்த்தையின் பணியை தகுதியுடன் விதத்துடன் நிறைவேற்ற விரும்புகிறார். நமக்காக தம்மை தூய பலியாக தந்தைக்கு ஒப்புக் கொடுத்து நம் உன்னத குருவாகிய கிறிஸ்துவுடன் நாளுக்கு நாள் நெருங்கி ஒன்றித்து
மனிதரின் மீட்புக்காக அவரோடு உண்மை இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்புகிறீரா? இறைவனை துணை நம்பி நான் விரும்புகிறேன். கீழ்ப்படியும் வாக்களிக்கிறீரா? வாக்களிக்கிறேன். இந்த நற்செயலை உண்மையில் தொடங்கிய கடவுள் அதை நிறைவேற செய்வாராக. திரு அவை புனிதர்களின் உறவிலை பிணைக்கப்படுகிறது. இப்பணிவாழ்வை மேற்கொள்ள வந்திருக்கும் இந்த அருட்சகோதரர் தம் நிலைக்குரிய பொறுப்பை இறைவன் திருவருளாலும் புனிதர்களின் பரிந்துரையாலும் நிறைவேற்றி வாழ முடியும். இவர் மீது பணிக்குரிய அற்புடைகள் நிறைவாக பொழியப்பட புனிதர்கள் வழியாக நாம் உருக்கமாக வேண்டுவோம். என்னை ஒளிரச் செய்து வழிகாட்டும் புது வலுவூட்டி என்னை தேற்றும் என் கடமை என்னவென்று காட்டும் அதை கருத்தாய் புரிந்திட தூண்டும் என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கூறி பணிவேன் என் இறைவா உந்தன் திருவுளப்படி என்னை நடத்தும் ஓ பரிசுத்த ஆவியே என் ஆன்மாவின் ஆன்மாவே உம்மை ஆராதனை செய்கின்றேன் இறைவா ஆராதனை செய்கின்றேன். என்னை ஒளிரச் செய்து வழிகாட்டும் புது வலுவூட்டி என்னை தேற்றும் என் கடமை என்னவென்று காட்டும் அதை கருத்தாய் புரிந்திட தூண்டும் என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கூறி பணிவேன் என் இறைவா உந்தன் திருவுளப்படி என்னை நடத்தும் ஓ பரிசுத்த ஆவியே என் ஆன்மாவின் ஆன்மாவே
செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். क्रिस्तियानी जनताव परिशुद्धवत करण संदहाद देवेन वांसेट याग पुदुन संदहाद शुद्धात्म्यान वांसे गीत ओम वांसे गी अनुभव भक्त शक्ति इंद प्यान वांसे विसिन आलेप करनद येसुस क्रिस्तन स्वामी वांसे ob रखवल कर आरक्षा करने सेवा தூய ஆவியாலும் அவரது அருளாற்றலினாலும் நமது பரம தந்தை தம் திரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அபிஷேகம் செய்தார். இவனுக்கு பலி செலுத்தவும் கிறிஸ்துவ மக்களை அர்ச்சிக்கவும் வேண்டிய அருளை உமக்கு அதே இயேசு கிறிஸ்து தந்து உம்மை பாதுகாப்பாராக. බාරවෙන අතර පූජක සංඝයට පිළිගැනීමද සහෝදරත්වයේ සාමීසිකාචාර්යයන්ද දැනගන්න ලබයි. दिव्यान से बुदन संदहा परिशुद्ध देव जनतावगे पंडनु भारतम एबविन ඔබ කරන දේ තේරුම් ගන්න. ඔබ සිදු කරන පිළිවෙතට අනුව බල යෙසෙන්න. ඔබගේ ජීවිතයේ සම්ප්‍රදායයේ ශ්‍රී පුරුෂයන් අභිරහසට අනුරෝපී කර ගන්න. ඔබට සාමය වේවා. ඔබට දෙසෙම இறைவனுக்கு ஒப்பு கொடுக்குமாறு இறைமக்கள் கொண்டு வந்த இக்காணிக்கையை பெற்றுக் கொள்ளும். நீ செய்வதன் உட்பொருளை உணர்ந்து கொள்ளும். நீ நிகழ்த்தவிருக்கும் திருச்சடங்கிற்கு ஏற்றபடி புனிதராயினும் திருச்சிலுவையின் மரபொருளுக்கு ஏற்ப மது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும். சமாதானம் உம்மோடு இருப்பதா. Come to the banquet, there's a place for you. Though you maybe have no money, though you maybe feel unworthy, in your strength or in your weakness, you are welcome. Come to the banquet, there's a place for you. See, you are an honored guest, from constant serving you may rest. So sit you down, be fed and blessed, for you are welcome. Come to the banquet, there's a place for you. Woman wise, one mother maiden, see your plate with food is laden, and your place is set and waiting. You are welcome. Come to the banquet, there's a place for you. Worker, father, little boy, old man or youth without employ, come rest your worry, here is joy, and you are welcome. Come to the banquet, there's a place for you. Whether you've been lost or faithful, whether you've been wise or wasteful, here's a place of rest and grace, and you are welcome. Come to the banquet, there's a place for you. Here is one who runs to meet you, loving arms stretched out to greet you. Do not let your fear defeat you, you are welcome. Come to the banquet, there's a place for you. Willing hands have made the spread with yeast and salt and labor shed. Let all the hungry ones be fed, it's time for feasting. Come
there's a place for you. Abundant wine enough for all, our generous loving host has called. The cup of blessing now is poured for sweet communion. Come to the banquet, there's a place for you. Glory of
மக்களாகி நாம் அனைவரும் சேர்ந்து உமக்கு திருப்பலி ஒப்பு கொடுத்து கொண்ட திருவிழாவுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுக்கு வழங்கிய குருக்களுக்காக மன்றாடுகின்றோம். அவர்களை நீர் உமது அன்பில் என்றும் விளைந்திருக்க செய்து மக்கள் எல்லாருக்கும் பணிவுடன் கொண்டாட செய்தவர்களும் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இந்த நீண்ட கால குருத்துவத்திற்கான பயணத்திலே எங்கள் இருவருக்கும் தோளோடு தோள் கொடுத்து உதவிய ஒவ்வொருவருக்கும் நாங்கள் இருவரும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அதன் அடிப்படையில் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் இந்த புனிதமான குருத்துவ திருநிலைப்படுத்தல் நிகழ்வு நடந்ததை முடிவதற்கு எல்லா வழிகளிலும் உதவி செய்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு எங்களுடைய முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருப்பது எங்களது மறைமாவட்ட ஆயர் மேதகை யோசப் பொன்னைய ஆண்டகை அவர்களுக்கு எங்களை ஒரு குருவாக திருநிலைப்படுத்தியமைக்காகவும் அத்தோடு இந்த நிகழ்வு நல்ல முறையில் நடந்தேறி முடிவதற்கு எல்லா வகையிலும் ஒத்தாசை வழங்கியமைக்காகவும் எங்களது உளம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் நாங்கள் நன்றி கூட கடமைப்பட்டுள்ளது எங்களது முன்னாள் ஆயர் மேதகை யோசப் கிங்ஸ்லி சுவாமிகளை ஆண்டகை அவர்களுக்கு எங்களது அழைப்பை அறிந்து எங்களை சிறிய குறுமிடத்திற்கு அனுப்பி அனைத்து வகையிலும் எங்களுக்கு உதவி செய்தமைக்காக அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இவ்வுருவாக்கத்தில் எங்களுக்கு உறுதுணையாக இருந்த முன்னாள் சிறிய பெரிய குறுமட அதிபர்கள் மட்டக்கிழப்பு, களுத்துறை, யாழ்ப்பாணம், கண்டி இங்குள்ள சிறிய பெரிய குறுமட அதிபர்கள் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களது இறை அழைப்பை உணர்ந்து எங்களை சிறிய குறுமடம் அனுப்பி வைத்த முன்னாள் பங்கு தந்தையர்கள் போல் ரொபின்சன், ஃபாதர் ஜெரோம் டிலிமா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இத்தருணத்தில் நான் விசேட நன்றியை சொல்வதற்கு கடமைப்பட்டிருப்பது என்னுடைய தாய் தகப்பனுக்கு என்னை கல்வியிலும் செபத்திலும் நல்லதொரு பிள்ளையாக உருவாக்கி நான் ஒரு குருவாக வருவதற்கு எதிர்பார்த்து அதற்காக செபத்திலும் தவத்திலும் என்னை ஒப்புக் கொடுத்த எனது அம்மா அப்பாவிற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக நான் நன்றியை தெரிவிப்பது என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு பல சிரமங்கள் மத்தியிலும் எனக்கு பொருளாதார ரீதியாகவும் உள்ள ரீதியாகவும் தங்களது செபத்தாலும் தங்களது ஒத்தாசையாலும் உதவிய எனது சகோதர சகோதரிகளுக்கு எனது நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன். அத்தோடு வழிபாட்டுக்கு பொறுப்பாக இருக்கின்ற அருட்தந்தை ஜெரோம் டிலிமா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கின்றேன். எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் எங்களுடைய நன்றியை குரு முதல்வர் அவர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ஆலயத்தை அலங்கரித்ததுடன் திருப்பலி ஆயத்தம் செய்த பிரான்சிஸ்கன் அருள் சகோதரிகளுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் இந்த திருப்பலி பாடல்களை அலங்கரித்து பாடல் குழாவிற்கு அதை ஆயத்தம் செய்திருந்த பேராலய பங்கு தந்தை அவர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு நான் ஒரு சிலருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். இந்த குறிப்பிட்டம் நடந்தேறி முடிவதற்கு பல வகைகளில் எங்களுக்கு உதவி செய்த இங்கு தங்கியிருக்கும் குருவானவர் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அருட்தந்தை கிரைட்டன், அருட்தந்தை அஞ்சல் ஜெயராஜ், அருட்தந்தை முராயஸ் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே வேளையில் ஃபாதர் டெரன்ஸ் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கொள்வதற்கு. அதோடு ஃபாதர் மெருசன் அவர்களுக்கும் இந்த வழிபாட்டை கலந்து கொண்டு எங்களுக்கு உதவி செய்தமைக்காகவும் அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்தோடு இங்கு வந்துள்ள சகல குருக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அதோடு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள், பாராட்டுகளும் உங்கள் செவங்களுக்கு நன்றிகள் தொடர்ந்து எனக்காகவும் கணிலுக்காகவும் செவியுங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றேன். කැඳවීම් ජීවිතයේ දුරුතුන් මේ සංසේවක වේතුමාලාට අම්පාර මිනිසම් ජනතාවට තන් අයුරින් සහයෝගය දුන්
සියලු පියතුමන්ලාට මා පැවිදි සොහොයුරියන්ට මාගේ හදවතේ ස්තුතිය. දහම් දැනුමින් පෝෂණය කළ ගුරු මෑණිවරුන්ට හා පියවරුන්ට අප සමග දර්ශනවාදය හා දේව ධර්මයේ හදාළු සමග මාගේ හදවතේ ස්තුතිය. Non-violence සහාය සියලු දෙනාට සහ අද දින මෙහි පැමිණ සිටින සියලු දෙනාට මාගේ හදවතේ ස්තුතිය. Nicholas and Dick Willenkrant, either in Vedanten, die mit uns in Gebet verbunden sein. In het bijzonder willen wij Monsignor Harry Smith, Bishops van Roermond, zijn hulpbishop Monsignor Everard de Jong, Bishops Emeritus Monsignor Frans Weers, en Vicaris-generaal Heer Erik hartelijk bedanken. Wij denken met een dankbaar herinnering terug aan het seminar Roldu. In het bijzonder danken wij oude rector Lambert Hendricks, toenmalige rector Jan Fries, spiritual Bernard Hatten, studieprefect Jeffrey Rowling en alle docenten, staf, medewerkers, studenten en onze klasgenoten. Wij denken ook terug aan onze Scotse parochies, pastors en alle parochianen van Simpelveld en Woensbroek met een dankbaar hart. Ten slotte danken wij alle parochianen en kerkbestuurleden waar wij nu werkzaam zijn. Parochie Federatie Helling en Parochie Federatie Sittard. En pastor Godfrey en Dekenbergs. Wij danken nog een keer iedereen hartelijk. விசேடமாக எங்கள் மலை மாவட்டத்துக்கு என 2 குருக்களை தந்து உதவிய பெற்றோருக்கு அதற்கான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய கூட்டு வளர்ப்பில் அவர் வளர்த்த அனைத்து சொந்தக்காரர்கள் உள்ளாங்கத்தவர்கள் எல்லாருக்கும் நன்றியை கொள்கின்றேன். அதோடு இன்றைய இந்த வழிபாட்டை எவ்வித கஷ்டத்தின் மத்தியிலும் எப்படியாவது நிறைவேற்ற வேண்டும் என்று நிறைவேற்றிய அனைத்து சோதனைகள் அனைத்து குழுக்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். අද දින පූජකවරම් ලැබූ ගරු රනිල් කැමිනස් පියතුමා ගරු නිකලස් පියතුමා ගෞකරිකුව පදවියේ සියලුම පූජා ප්‍රයාදින වහන්සේලා වෙනුවෙන් අපරාධපුර පදවියට ඉතා ආදරයෙන් සතුටින් පිළිගන්නා අතුර දෙවියන් වහන්සේගේ ආශිර්වාදය තුළ සැමට ආදර්ශවන් පූජක දිව්‍යන් ගත කිරීමට සුවපදා ආශිර්වාද කරනවා. නවක පූජාත්මකතුමා දෙවි සේවය සඳහා කැපවල් කළ දෙමාපියන්ට සහෝදර දෙදෙනාට මාගේ ස්තුති. මාගේ පදවියෙන් පූජක සංඝයෙන් හා නිවින් පැවිදි සියලු දෙනාට ස්තුති. මේ අවස්ථාවේදී පුද කරන සිටිනවා. විශේෂයෙන් ගරු රයිටන් පියතුමාට ගරු දිරෝන් පියතුමාට මා ස්තුතිවන්ත වෙනවා. ඔබ සැමට ස්තුති පීඨ இயேசு பீட்டர் எல்லோரும் எழுந்து கடவுளை ஆசிரியப்படுவோம். கரைகளை தாண்டி இறைவனை ஆசிரியப்படுவோம். இறையரசின் தந்தையாகிய இறைவன் தம் திருமகன் இயேசுவின் பணி வழியாக இறையரசை உருவாக்கி அதை ஊருலகம் எல்லாம் பறைசாற்ற பணியாளர்களை தெரிந்து கொண்டார். இப்பணிக்கு தங்களை அர்ப்பணித்த இவர்களை இறையரசின் பாதையின் வழி நடத்துவாராக. தந்தையாகிய இறைவன் திரு அவையை உருவாக்கி அதை வளப்படுத்த அருட்சாதனங்களின் ஆசீர்வாதங்களை அளித்தார். இத்திருவருட்சாதனங்களின் மகத்துவத்தை இவர்கள் அறிந்து அவற்றை நிறைவேற்ற இவர்கள் மீது ஆசிரை பொழிவாராக. பணியாளர்களை பராமரித்து வரும் இறைவன் கிறிஸ்துவ அபிஷேகத்தால் ஆட்கொள்ளப்பட்ட இவர்கள் இறைவார்த்தையிலும் இறைவேண்டலிலும் நிலைத்திருந்து தங்கள் வார்த்தையாலும் வாழ்வாலும் நல்ல சாட்சிகளாய் வாழ அருள்வாராக.
Lord be with you. May Almighty God bless you, Father, and the Son, and the Holy Ghost. Amen. Go in peace. Thanks be to God.